மலைகளும் மோதுகின்றன. மோதி மண்டை துறக்கணும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோட்டத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லா சம்பந்தத்தோட தான் வந்திருக்கு. நாங்க கோவத்துல சண்டை ஓட்டு பாட்டு பாடுகிறாங்க. கிண்டல் பண்ணியா? நான் என்ன கோவத்துல வந்து நிக்கிறேன்? பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் அந்த கீதம் அது மீண்டும் மீண்டும் கேட்கத்தோதும். எப்ப முன்னாடியா மூடி வச்சுட்டு போங்க கண்ணுக்குடி அவுத்து மூத்திரம் மூத்திரம் போங்க போங்க கண்ணு தலை போங்க எதுக்கு எடுத்தாலும் பாட்டு பாட்டு நிகழ்ச்சியார நடத்திட்டு இல்ல கொட்டி முன்னதா நொறுக்கவா செய்யணும். கண்ணை குத்துப்படாதையா? ஏற்கனவே அரப்பாறையில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நேரத்துல அநியாயமா ஒரு சைக்கிள்காரன் சாதத்தறிஞ்ச என்னாச்சு? கார்ல போயிட்டு தூக்கல எதுக்கு அந்த கார்காரன் பிரைட்ட தூக்கிட்டான். சுத்தமா தெரியல என்னாச்சு. முன்னாடி சைக்கிள்காரன் போய் வந்திருக்கேன் தெரியல. கிட்ட போகல வெள்ளச்சட்டை முடிங்க. நல்ல வேலை கருச்சட்டை கொடுத்தா ஆள் காலிங்க. கிட்ட போவோம் ஐயோ ஆள் போறாங்கன்னு ஒரு ஆர்டரை கொடுத்தேன் பாம்பு. இந்த அது பயத்துல சைக்கிள கீழே போட்டு சாக்கடைக்குள்ள தப்பிச்சு. தப்பிச்சா நீ தப்பிச்ச? அவன் அடிச்சிருந்தா உன்னை நீ கொஞ்சம் ஒரு வகையில 2 பேரும் தப்பிச்சா பிரச்சனை இல்லை. எப்படி மோகன்தாசே யாரா ஊருக்கு கும்பு பாத்தியாவா? நீர் வர காரணம் குருமையா. தண்ணி நிறைய குடிச்சா வர நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பத்தில் வைக்கிறேன். நீர் கடுப்பு அருமையான மாற்றம். எதுல எதுல நீங்க வருவாரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்க. தடவுற விதம் செந்தமிழிலே செப்பமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ் தீர்ந்தமிழ் பயந்தமிழ் கடுத்தமிழ் உத்தமிழ் ஆத்தமிழ் தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். தெரியுமோ என்று கேட்டேன். அவ்வளவு போகாதியா? எனக்கு தெரியாதா? ஓ தெரியும் ஓ தெரியும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் செந்தமிழ் நாட்டென்னும் போதினிலே இன்பத் தென்வந்து வாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே. பார்த்தீர்களா? தமிழை பேசும்பொழுது தன்னை சக்தி பிறக்க விட மாட்டால் தமிழ் என்று சொன்னார். ஆமா, எப்படின்னா தமிழ் மொழி போல் இனிதாமல் என்றும் காரணம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, தமிழ் மொழியோடு ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறதா? இந்த தமிழை பேசும் பொழுது நமது மக்கள் எல்லாம் அந்த தமிழை வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றார். எப்படி பேசுறாங்க? அதையும் செவியார கேட்டு பாருங்களே. ஐயோ காதல ரத்தம் வரும். இன்னும் ஆழ்ந்து கவனிங்களே. 3 தலைமுறையை தோண்டி திட்ட
படிச்சுட்டாங்க. மாமியார் இருந்து அம்மாச்சி வரைக்கும் வராங்க பாருங்க. எப்படி இதெல்லாம் சிறப்பு சிறப்பு. தமிழ் 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 என்று சொன்னாலே அமைந்த அமைந்த அமைதி என்று ஒலிக்கலாம் இந்த தமிழுடைய தமிழ். இந்த ஓவராட்டம் போயிட்டோம்னா தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறதையா அமிழ்ந்திருக்கிறது. ஆமா, எப்படி இதெல்லாம் சிறப்பு. படித்தேன் 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 என்று சொன்னாலே பாடி தேவை காதலே ஊற்றியது வாதம் தேர்வோர் சிந்திக்கும் தமிழ் மொழி என்று நாம் அதை குறித்து உரை கூறும்போது என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? கிடைச்சா மட்டும் கிழிச்சு போடுவேன். கிழிஞ்சிருச்சு எவ்வளவு நாளாவது நீ கிழிப்பா கிழிப்பாடு காத்திருக்க. ஆமா, எப்படி இதெல்லாம் சிறப்பு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயிரெழுத்து 1, உயிர்மை எழுத்து 28 எழுத்துக்களை கூட்டினால் 247 எழுத்துக்களை கொண்டிருந்த தமிழ் 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியின் நாவிலே தாண்டவமாக செய்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தமிழ் மொழி சிறப்பான்மையா அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கிறேன் உடனே நான் அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்தை சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய உரையாட வேண்டும். எவ்வளவு தாங்கள் உரையாட வேண்டும் என்பதற்காகத்தான் தாங்கள் என்னை இந்த மேலை கழித்து எமது எமது இதிகாசம் எமது இலக்கியம் எமது கவிதை மக்கள் எல்லாம் ஒன்று போல அளவுதான். சும்மா புடிச்சு 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 புடிச்சாங்களா நான் எப்படி பேசி பேருவாங்க. மேடையில பேசையில ரொம்ப நாகரிகம் மரியாதை ரொம்ப அவசியம். சரியா? மேடையில அநாகரிகமான வாடகை பேச்சுகளை பேசிடுங்க. இந்த தவறான வார்த்தை சொன்னாலே எனக்கு பிடிக்காது. என்ன கோப்பாங்க எனக்கு சண்டை பிடிக்கும். ஒரு அளவு அந்த அளவு கூட்டா கை சண்டை வாய் சண்டை கத்து சண்டை குத்து சண்டை மல்லி விட்டா தெரியாது. கோபத்தை சோதிப்பது ஒரு கணக்கு இருக்கியா? அதுக்கு மேல இறங்கலையா?